2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபை மக்களிடத்திலே பேசுகிறார். அப்படி பேசும்போது மக்கதோனியா சபை மக்களை குறித்து பாராட்டி பேசுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், கொரிந்து மக்களும் அதை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறதற்காக அவர்களை அவர் உதாரணமாக காண்பித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் பாராட்டுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறபடியால் அவர்களை குறித்து பாராட்டி பேசுகிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை குறித்து நீங்கள் தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இது எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், காப்பாற்றுகிறார். ஆனால் இங்கே பவுல் பயன்படுத்துகின்ற ஒரு காரியம், கிருபை என்கின்ற இங்கே பயன்படுத்துகிற காரியம் மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு, மனிதனை மேலும் வளர்ச்சி ஊட்டத்தக்க அளவிற்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்கிறதை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? பொதுவாக இந்த கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை கிடைக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எதற்காக பயன்படுத்துவார்கள்? கிருபையினால் எனக்கு இது கிடைத்தது, எனக்கு இது கிடைத்தது என்று சொல்வதற்கு பயன்படுத்துவார்கள். எனக்கு ஒரு கடவுள் எனக்கு கிருபையாக ஒரு கார் கொடுத்தார், ஒரு பங்களா கொடுத்தார் என்கிறதற்காக கிருபையை பயன்படுத்துவார்கள். ஆனால் பவுல் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தையை சற்று சிந்தித்து பார்ப்போம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, அங்கு மக்கதோனியா நாட்டிலே ஒரு கூட்ட மக்கள் மட்டுமல்ல, ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு இடத்துல எல்லாரும் கூட மாட்டார்கள், பல்வேறு பகுதிகளிலே கூடுவார்கள். அந்த பகுதிகளிலே உள்ள மக்கள், எல்லா கூட்ட மக்களும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அது என்ன? அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த விசேஷ கிருபை என்ன? தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த கிருபை எது என்று சொல்லி பவுல் சொல்லும்போது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ இங்கே கிருபை கிடைத்தது என்கிறதற்காக மக்கதோனியா மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்ததா? ஆண்டவர் கிருபையாக அவர்களுக்கு இதை கொடுத்தார். ஆண்டவர் சிறப்பாக மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு ஒரு கிருபை கொடுத்தார். என்ன? அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், அதுதான் அவர்களுக்கு கிடைத்த கிருபை என்று பவுல் சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு கிடைத்த கிருபையினால் அவர்கள் கொடிய தரித்திரப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்களிடத்தில் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், அவர்கள் கிருபை பெற்றதனால், அந்த கிருபையினால் அவர்களுக்கு நடந்தது உலக பொருளாதார சம்பந்தமாக பார்த்தால் அவர்களுக்கு லாபம் அல்ல, நஷ்டம். அப்படிதானே? அப்போ காரணம், அவர்கள் ஏற்கனவே கொடிய தரித்திரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த கிருபை பெற்றதனால் அவர்களுக்கு இருக்கிறதையும் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ இங்கே கிருபை என்பது நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி நம்மை செயல்பட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் கிருபை பாவத்திலிருந்து காப்பாற்றி விட்டார், கிருபை ஆண்டவர் முடித்து விட்டார், அதற்கு மேல் கிருபை இல்லை, அப்படி அல்ல. ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை தேவ திட்டத்திலே தேவன் விரும்புகிற வண்ணம் நம்மை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய குணாதிசயத்தை மாற்றுவதற்கு ஏதுவாக நடத்துகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நம்மை நடக்க செய்கிற ஒன்றாக இருக்கிறது என்கிறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே தான் மக்கதோனியா மக்களை குறித்து ஒரு உதாரணமாக இங்கே பவுலப்போஸ்தலன் காண்பிக்கிறார். இங்கே மக்கதோனியா மக்கள் யாருக்கு பணம் கொடுத்தார்கள் என்கிறதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கே பணம் கொடுத்தார்கள் என்று சொல்லும் போதே பொதுவாக இந்த வசனங்கள் எல்லாம் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், சர்ச்சு
கூடி வரும்போது அங்கே காணிக்கை எடுப்பதற்கும் தசமபாகம் வாங்குவதற்கும் அங்கே பல்வேறு விதமான காணிக்கை இருக்கும் அல்லவா? சங்க காணிக்கை, அறுப்பின் பண்டிகை காணிக்கை, பிரதிஷ்டை காணிக்கை, இப்படி பல்வேறு விதமாக ஏதாகலும் சிறப்பு நிகழ்வு நடந்தனால் அதற்கு ஒரு காணிக்கை, உயிர்ப்பின் காணிக்கை, கிறிஸ்து பிறப்பு காணிக்கை, இப்படி ஒவ்வொரு காணிக்கை என்று சொல்லி பல இதாக இருக்கு. மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, இப்படி எல்லாம் இருக்கல. இந்த காணிக்கையை வாங்குவதற்காக இந்த வசனங்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆனால் மக்கதோனியர் எதற்காக கொடுத்தார்கள்? காணிக்கை கொடுத்தார்களா இல்ல வேறு ஏதாவது கொடுத்தார்களா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு டினாமினேஷனுக்கோ அவர்கள் காணிக்கை கொடுக்கும்படியாக அவர்கள் பணம் திரட்டி கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் எதற்கு பணம் கொடுத்தார்கள்? வறுமையிலே வாடுகிற மக்களுக்கு பணம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வளவுக்கும் இந்த மக்கதோனியா மக்கள் ஆரம்பத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அதாவது முதலாவது யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அடுத்து உடனடியாக அப்படியெல்லாம் வந்ததல்ல. ஆண்டவர் திட்டத்தினூடாக பவுல் அப்போஸ்தலன் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி அதன் மூலமாக பவுல் அறிவித்த சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் வழியான ஒரு மாற்றத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அப்போ கலாத்திய நாடு கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அங்கு ஒரு தடை வருகிறது, அது தேவனால் வருகிற தடை என்றும் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக என்ன செய்கிறார்கள்? மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு பிரயத்தனம் பண்ணினார்கள். இப்போ இன்னொரு நாட்டுக்கு பிரித்தினியா நாட்டுக்கு போகலாம் என்று, அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று சொல்லி ஒரு பிளான் போடுகிறார்கள். அப்போ என்னது? ஆவியானவரும் அவர்களை போக விட்டாதிருந்த ஆவியானவர் அவர்களை என்னது போக விடாமல் அவர்களை தடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அப்ப என்ன பண்ணுகிறார்கள்? இன்னொரு துரோவா என்கின்ற இடத்துக்கு வருகிறார். அங்கே தூங்கி கொண்டிருக்கும் போது ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அதிலே ஒரு மக்கதோனியா நாட்டு பிரஜை ஒருத்தன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போ அவன் பவுல் இப்பொழுது ஒரு தரிசனம் கேட்கிறான். மக்கதோனியாவில இருந்து வந்து ஒருத்தன், ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்கிறது போல ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அப்போ அவன் நினைக்கிறான், ஓகே, அப்போ நம்ம மக்கதோனியா நாட்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிறதாக அவன் நினைக்கிறான். அப்போ இதற்காகத்தான் இந்த தரிசனம் வந்தது என்று சொல்லி அங்கே பயணமாகிறான். அங்கே போய் தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதன் பின்பதாக அவர்கள் பவுல் அந்த சொன்ன அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் இப்பொழுது படித்தோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தாங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிக உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ யாருக்கு கொடுத்தார்கள்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து பேசுகிறார். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே என்று இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி யாரிடத்திலே? ரோம் மக்களிடத்திலே பேசுகிறான். அப்போ இங்க என்ன,
பரிசுத்தவான்களுக்கு ரோமர் 15:25 பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். பவுல் ரோம மக்களுக்கு சொல்லுகிறான், நான் இப்பொழுது எருசலேமிலே இருக்கின்ற பரிசுத்தவான்கள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படுகிற டேம் தான் அது. கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி ஒரு நிருபத்திலும் பவுல் எழுதுவார்களா. இப்ப எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அப்ப அவர்களுக்கு என்ன, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரருக்காக, அப்ப அங்கே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தரித்திரராக இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மக்கதோனியா நாட்டு மக்களும் அகாயாவில் உள்ள, அகாயா என்று சொன்னால் கொரிந்து மக்கள், அவர்களும் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பணம் தந்திருக்கிறார்கள், அதை கொண்டு சேர்ப்பதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்க ரோம் மக்களிடத்துல சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி செய்வதற்கு கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள் ஒரு லாஜிக் படி. ஏனென்றால் சுவிசேஷம் எங்கிருந்து புறப்பட்டது என்றால் எருசலேமில் இருந்து புறப்பட்டது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் இடத்திலிருந்து விசுவாசித்து அங்கிருந்து தான் பரவுகிறது. அப்ப யூதர்கள் முதலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதவடியிலே கொண்டு வைத்தார்கள். அதை வைத்து சகலரும் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள். அதை வைத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதனூடாக அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து அப்போஸ்தலர்களுடைய பாதங்களில் வைத்து நாம் எல்லாரும் ஒன்று, எல்லாரும் நமக்கு இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற அந்த அடிப்படையிலே செயல்பட்டார்கள். பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அந்த பொதுவாக வைத்து அனுபவிக்கும் போது அந்த அடிப்படையில் சுவிசேஷம் என்னது, சுவிசேஷத்திற்காகவும் அந்த பணம் செலவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் மூலமாக எருசலேமில் உள்ள மக்கள் மூலமாக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நன்மைகளை பெற்ற நாம் இப்பொழுது அவர்களுக்கு என்ன தேவை, சரீரத்திற்கு அடுத்த நன்மை தேவையா இருக்கிறது. அப்ப அதற்கு உதவி செய்வதற்கு நாம் கடனாளிகள் தான். ஆகவே அப்படி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள். அந்த அந்த அடிப்படையிலே பவுல் ஒரு லாஜிக்கையும் சொல்லுகிறார். சரி, இங்கே மறுபடியும் அந்த மக்கதோனியா நாட்டுக்கு இப்ப ரோமர் புத்தகத்திலே பவுல் எழுதும் போது மக்கதோனியா மற்றும் அகாயா, அதாவது கொருந்து பட்டணம் இருக்கின்ற அந்த நாடு தான் அகாயா. அப்ப அங்கே உள்ளவர்கள் பொருள் சகாயம் கொடுக்க விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், அதை கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறார்களா. அப்ப அங்கே கொண்டு போவதற்கு முன்பதாக இந்த கொருந்து மக்களிடத்திலிருந்து அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதும் போது மக்கதோனியா ஆல்ரெடி என்ன செய்தார்கள், தங்களுடைய அளவுக்கு மீறி, தங்கள் திராணிக்கு மீறி கொடுத்தார்கள் என்று சொல்லி பாராட்டி எழுதுகிறார். அவர்கள் முதலாவது உபத்திரவத்தினாலே, கொடிய உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடுத்தார்கள். கொடிய உபத்திரவம் அவர்களுடைய கொடுக்கக்கூடிய அந்த விருப்பத்தை மாற்றவில்லை. அப்போ அவர்களே கொடிய உபத்திரவம், அந்த கொடிய உபத்திரவம், அன்றைக்கு உபத்திரவம் என்பது எருசலேமிலே மட்டுமல்ல, எருசலேமிலே அன்றைக்கு பஞ்சம் இருந்தது, உபத்திரவம் இருந்தது, வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, பஞ்சம், பணம் இருந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு நிலைமை இல்லை, மோசம். ஆகவே பெரும் சிக்கல்ல இருந்தது. மட்டுமல்ல பணத்தை எல்லாம் என்னது பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அதன் மூலமாக சுவிசேஷம் வெளியிடங்களுக்கு சொன்ன காரணமாயிற்று. இப்பொழுது இவர்களுக்கு வேலைக்கு போகவும் முடியாது. ரோமர்களுடைய கட்டுப்பாடு ஒரு பக்கம், பஞ்சம் வேறு. அப்போ அவர்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று கேட்டால் இல்லை. அன்றைக்கு உலகமெங்கும் கூட ரோம கட்டுப்பாட்டுகள் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விதத்திலே உபத்திரவம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இங்கே மக்கதோனியா நாட்டு மக்கள் என்ன பார்க்கிறார்கள், நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம், நாம் உபத்திரவப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் அவர்களுடைய நிலைமை நம்மை காட்டிலும் மோசமாக இருக்கிறது. எருசலேமில் உள்ள மக்களுடைய நிலைமை நம்மை காட்டிலும் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கிறார்கள். நான் பார்க்க முடியும். அப்போ அந்த எண்ணம் அவர்கள் உபத்திரவப்பட்டாலும், அவர்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய, உதார்த்தமாய் கொடுக்கக்கூடிய அந்த செயலை தடுக்க முடியவில்லை. அப்போ இதுதான் கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ கடவுள் கிருபையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த மனிதனை எந்த அளவிற்கு மாற்றுகிறது பாருங்கள்.
அவர்களே உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். உபத்திரவம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லவில்லை, அதை ரொம்ப கடுமையாக காட்டுவதற்காக கொடிய உபத்திரவம். கொடிய உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கும் போது அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? நான் உபத்திரவத்திலே இருக்கிறேன், அப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கு நம்மிடத்திலே இருக்கிற பணங்களை வைத்ததாகலும் பண்ண முடியுமா என்று சொல்லி யோசிக்கவில்லை. நானே உபத்திரவத்திலே இருக்கிறேன், இந்த துன்பத்திலே இருக்கிறேன், இந்த துன்பம் நம்முடைய துன்பம் நீங்குவதற்கு ஏதாகலும் செய்யலாமா என்கிறதாக அவர்கள் யோசிக்காமல் அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முன் வருகிறார். இரண்டாவது, அவர்கள் உபத்திரம் மட்டுமல்ல, கொடிய தரித்திரம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ அவர்களும் என்னது, கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும், யாரு? மக்கதனியர்கள். அப்போ கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் அவர்கள் கொடுக்கிறார்கள். நாம் தாராளமாக கையில வைத்துக்கொண்டு அதிலிருந்து சிலவற்றை கொடுத்து விட்டு நம்மை நாமே திருப்தி கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே மக்கதனியர்கள் அவர்களே கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு விதமாக எப்படி யோசிக்கலாம்? இருக்கிறதை நாமே தரித்திரர்களாக இருக்கிறோம், கொடிய தரித்திரர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மிடத்துல இருக்கிற கொஞ்சம் காசையும் என்னது நாம் கொடுத்தால் நாளைக்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்திருக்கலாம். அல்லது இருக்கிற காசை கொடுத்தால் நாம் எப்படி உணவு வாழ முடியும் அவர்களுக்கு கொடுத்தால் என்று யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் யோசிக்கவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சந்தோஷமாகத்தான் கொடுக்கிறார்கள், துக்கமாக கொடுக்கவில்லை, கடினப்பட்டு வேண்டா வெறுப்பிலே கொடுக்கவில்லை, மாறாக சந்தோஷமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பவுலப்போஸ்தலன் இங்கே மக்கதனியர்களை பாராட்டுவதற்கு காரணம், அவர்களே கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே இருக்கிறவர்கள் நம்மை காட்டிலும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்போ நாம் கொடுமைய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மிடத்துல இப்பொழுது இருக்கிறதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம், இருக்கிறதை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். ஏதோ கடமைக்கென்று கொடுக்கவில்லை. நானே உபத்திரவத்தில் இருக்கிறேன், நானே கடுமையான பஞ்சத்திலே, கொடிய தரித்திரம் உள்ளவர்கள், நாங்கள்லாம் பணக்காரங்க எல்லாம் கிடையாது, ஏழைகள் தான். அன்றன்னைக்கு உள்ளது கிடைக்கிறது வைத்து சாப்பாடுகிறோம், அவ்வளவுதான். நாங்கள் ஒரு பணக்கார வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை என்று வாழவில்லை. நாளைக்கெல்லாம் சேர்த்து வைப்பதற்கும் ஒன்றுமில்லை. கிடைக்கிறது அன்னைக்கு சாப்பிடுகிறோம், அடுத்த நாளைக்கு சம்பளம் கிடைக்கிறது, அடுத்த நாளைக்கு சாதாரண ஒரு ஏழை வாழ்க்கை தான் வாழுகிறோம் கொடிய தரித்திரத்திலே. அப்போ ஆனாலும் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள், சந்தோஷமாக உதாரத்துவமாக கொடுக்கிறார்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், அவர்களுக்கு தங்கள் திராணி எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு கொடுக்கிறார்கள். பவுல் அத்தோடு நிறுத்தாமல் எப்படி சொல்லுகிறார்? தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருப்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் சாட்சி. அவங்க திராணிக்கு அவங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்னது கொடுத்தார்கள், மட்டுமல்ல திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று சொல்லி. இது எப்படி சாத்தியம்? உதாரணத்துக்கு பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க. பொதுவாக நாம் எப்படி கொடுப்போம்? நம்மிடத்திலே இருக்கிறது நாம் சாப்பிடுவோம், நம்ம ஓரளவு அதிலே ஒரு பகுதியை கொடுப்போம் அல்லது கொடுக்க நினைப்போம். ஆனால் இவர்களுக்கு அப்படி தனியாக சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தரித்திரர்கள் என்று பார்க்கிறோம், உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஆனாலும் எப்படி அவர்களால் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க முடிகிறது? ஒரே ஒரு காரியம் செய்தால் மட்டும்தான் இது வாய்ப்பு. இவர்கள் தரித்திரர்கள், ஆனால் தரித்திரர்கள் என்றால் 3 வேளை சாதாரண ஒரு உணவு தான் சாப்பிட முடியும், வேறு எதுவும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தங்களை வருத்தி, அங்கே உள்ளவர்கள் இதோட கஷ்டப்படுகிறார்கள் என்கிறதற்காக
தங்களுடைய தாங்கள் அனுபவிக்க வேண்டியதை வருத்தி அதிலிருந்து ஒரு பங்கை கொடுத்திருக்க முடியும். அப்படித்தான் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க முடியும். காரணம் அவர்கள் என்றும் அதிக அளவில் சேர்த்து வைத்தார்கள் என்றோ அவர்கள் பணக்காரர்கள் என்றோ தான் குறிப்பிடவில்லை. அவர்களே ஏழைகள் தரித்திரர்கள் என்று சொல்லிதான் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் சந்தோஷமாக உதார்த்தமாக கொடுத்தார்கள் என்று சொன்னால், திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று சொன்னால், அது ஏதோ அவர்கள் எக்ஸஸாக வந்த பணம் அல்ல, அவர்கள் அனுதினம் சாப்பிடக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அதிலே அதாவது ஆடம்பர உணவும் அல்ல, நார்மலாக சாப்பிடக்கூடிய பகுதியையே வெறுத்து அதிலே அதை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ உணவு சாப்பிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். அதை ஒரு 1/4 கிலோவாக சுருக்கி மீதி 1/4 கிலோ வருகிறது அல்லவா, அதை பணமாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதுதான் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கின்ற செயலாக இருக்கிறது. திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுக்கிறார்கள். இதை ஏதோ வேண்டா வெறுப்பிலே கொடுக்கிறது அல்ல, அவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள். அது அன்பின் அடையாளமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் நிமித்தமாக நாம் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை காட்டிலும் கொடிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள். நாம் தரித்திரர்கள், நாம் கொடிய வேதனையில் இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். எருசலேம் என்கின்ற அந்த அக்கறை என்ன செய்கிறது? தங்களை தியாகம் செய்ய வைக்கிறதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் நியாயமாக அனுபவிக்க வேண்டிய ஒன்றை கூட விட்டு விட்டு அதாவது ஆடம்பரத்தை விட்ட என்கிறதல்ல, நேச்சுரலாக இயல்பான ஒன்று, சாதாரண வாழ்க்கை வாழ்வதை அதை கூட வெறுத்து அதை அவர்கள் அடுத்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நான் பார்க்க முடிகிறது. அதற்கு பவுல் சொல்லுகிறார், நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அடுத்து பாருங்கள், அவங்க எங்களை நோக்கி ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, தயவு செய்ததை கொண்டு போங்க. அப்போ இங்க இருந்து வற்புறுத்தல் அல்ல, அங்கிருந்து கொண்டு போங்கள் என்று வற்புறுத்தல். இங்க கொடுங்கள் என்று வற்புறுத்தவில்லை, மாறாக எங்களிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்துகிறார். யாரு? அதிகம் வைத்திருப்பவர்கள் அல்ல, அல்லது தங்கள் தேவைக்கே வைத்திருப்பவர்கள் அல்ல, தரித்திரர்கள், கொடிய தரித்திரர்கள், தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், அவர்கள் வெறும் பணத்தை அல்ல கொடுத்தது, முதலாவது அவர்கள் தங்களை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அடுத்ததாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், கடவுளின் பிரதிநிதியாக நாங்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உண்மை என்பதை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். அதற்கு என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அதன் பின்புதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். அதுவும் எங்களிடத்தில் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள், தயவு செய்து கொண்டு போங்கள் என்று. அப்போ இதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியர்களுக்கு கடவுள் அளித்த கிருபையாக இங்கே குறிப்பிட்டு ஆதலால் 6ஆம் வசனம், தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் என்று சொல்லி கொரிந்து மக்களிடத்திலே இப்படி பேசுகிறார். மக்கதோனியா மக்களை குறித்து சுட்டி காட்டுகிறார். மக்கதோனியாவுக்கு கடவுள் கிருபை அளித்திருக்கிறார் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். அது சுட்டி காட்டுறதன் விளைவு ஆதாரம், அவர்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார்
என்கிறதுக்கு ஆதாரத்தை தான் பட்டியலிடுகிறார். அவர்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆனால் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள், அவர்கள் இந்த பணத்தை கொடுக்கும் முன்பதாக எதை கொடுத்தார்கள் என்கிறதெல்லாம் பட்டியலிட்ட பின்பதாக இப்ப கொருந்து மக்களிடத்திலே சொல்லுகிறார். தீத்து உங்களிடத்திலே இதே காரியத்தை ஆரம்பம் பண்ணி இருக்கிறான், தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடி அதை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதை தீத்து என்ன செய்கிறான், உங்களிடத்துல இதே போல அங்கு வேத கஷ்டப்படுகிற மக்கள் இப்படி அவ்வளவா இருக்கிறார்கள் எருசலேமிலே என்கின்ற அந்த காரியத்தை அறிவித்திருக்கிறார். அதற்காக தர்ம பணம் சேகரிக்கின்ற அந்த காரியம் தொடங்கப்பட்டிருக்கிறது, தொடங்கினதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தால் தானே அந்த பணத்தை கொண்டு கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியும். அப்படி சேகரித்து கொண்டே இருந்தால் வருஷம் ஃபுல்லா சேகரிச்சு என்னது ஒரு நாளும் முடிவடையாது. அதுக்குள்ள அங்க பஞ்சம் வந்தா ஒண்ணுங்கள அவன் செத்து போவான், இல்ல அவங்களுக்கு அந்த பஞ்சமே முடிஞ்சு போயிருக்கு. ஆகவே அதை தொடங்கியாச்சு, முடிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் அந்த பெருக்கம் தெரிகிறது. ஃபர்ஸ்ட் நிருபம் எழுதும் போது உள்ளதை காட்டிலும் செகண்ட் நிருபம் எழுதும் போது உங்களிடத்துல வளர்ச்சி தெரிகிறது. முதல் நிருபத்தில் தாங்கள் சுட்டிக்காட்டின காரியங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். 7ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கூட அவர்களை பாராட்டுகிறதை நான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே கொரிந்து மக்களை பாராட்டுகிறார். நான் உங்களை துக்கப்படுத்தினேன், அந்த துக்கத்தை நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை, நான் கூட கொஞ்சம் பயந்திருந்தேன் நீங்கள் இதை எப்படி எடுப்பீர்களோ என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அதை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள், அதை உங்களை சரி பண்ணி கொண்டீர்கள் என்றெல்லாம் பாராட்டு எழுதுகிறார் அல்லவா. அப்போ வளர்ச்சி இருக்கிறது. இதுல எல்லாம் விசுவாசத்திலே, போதிப்பிலே, அறிவிலே, எல்லாவித ஜாக்கிரதையிலே, எங்கள் மேலுள்ள அன்பிலே, மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். முன்பை காட்டிலும் இப்பொழுது ஒரு பெருக்கம் தெரிகிறது. அதை போல தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும், தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். தர்ம காரியமும் ஒரு முக்கியமான விஷயம், அதிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை முன்னிட்டு கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுங்க. உங்களிடத்தில் உள்ள அன்பின் உண்மை எதன் அடிப்படையில் சோதிக்கப்படும்? மற்றவர்கள் உங்களை எப்படி அன்பு இருக்கிறவர்கள் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள். நான் இது கட்டளை, நீங்கள் இந்த அளவுக்கு கொடுத்தாக வேண்டும், அப்படி அல்ல. மற்றவர்கள் உங்களை எந்த எப்படி எடை போடுவார்கள், நீங்கள் அன்புள்ளவர்களா இல்லை என்பதை எப்படி எடை போடுவார்கள்? மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் என்று சொல்லு. மற்றவர்கள் எப்படி ஒரு மனிதன் அன்புள்ளவன் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள்? நான் உன்னை அன்பு காட்டுகிறேன். இப்ப யாக்கோபு காரியத்தை எழுதுவாரு. யாக்கோபு புஸ்தகத்திலே, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதிர ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, அப்படி வஸ்திரமும் ஆகாரம் இல்லாத ஒருத்தனை பார்த்து நீங்க சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும், என்ன எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லியும், சரீரத்திற்கு வேண்டியவைகளை பொங்கல் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லி இங்கே யாக்கோபு கேள்வி கேட்கிறார் அல்லவா. அதே போல விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னைத்தானே செத்தா இருக்கப்போ, ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்கிறது எப்படி தெரியும்? மனிதன் செய்கிற செயல்களின் அடிப்படையில் இவன் விசுவாசி, இவன் விசுவாசி இல்லை என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி சிலர் இவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்பதாக நாம் தெரிவிக்கிறோம். அவருடைய செயல்கள் அந்த அடிப்படையில தான் இவன் அன்புள்ளவன் என்கிறதை, இவன் அன்பற்றவன் என்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவனுடைய செயல்பாடு. வெறும் வாய்ச்சாலகனாக இருக்கிறானா? இல்லை, அவனுக்கு இருக்கிற அடிப்படையிலே தன்னால் இயன்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கிறானா என்கிற அந்த அடிப்படையில் அதைத்தான் இங்கே பவுல் பயன்படுத்த, மற்றவர்களுடைய ஜாக்கிரதை முன்னிட்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டாக நான் இதை சொல்லுகிறேன். அப்போ அந்த அடிப்படையிலே கொரிந்து மக்களை பவுல் தூண்டி விடுகிறார். எதற்காக? தர்ம சகாயத்திலும் நீங்கள் பெருக வேண்டும், எல்லாவித குணாதிசயத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இப்போ மறுபடியும் ஆண்டவர் மக்கதோனியா மக்களுக்கு கிருபை அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி மக்கதோனியா மக்களுக்கு மட்டும் கிருபை அளிக்கிறார்? இவ்வளவு கொடுக்கத்தக்கதாக ஏன் கொரிந்து மக்களிடத்துல அந்த கிருபை கொடுக்க வேண்டும்? பவுல் பேச வேண்டி இருக்கிறதா?
அல்ல. ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லும் போது ஏதோ திடீரென்று 19 வகை ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது போல அப்படி அல்ல. ஆண்டவர் இப்படி போதனை வழியாகத்தான் தூண்டுகிறார், தூண்டி நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றி செயல்பட வைக்கிறார். இப்போ பவுலப்போஸ்தலன் கொரிந்து மக்கதேனியா மக்களிடத்திலே அவர் நேரடியாக பேசி சுவிசேஷம் சொன்னார் அல்லவா? அந்த சுவிசேஷம் சொன்னதான் அவர்களை அந்த அளவுக்கு மாற்றி அன்புள்ளவர்களாக மாற்றி அவர்களை கொடுக்க வைக்கிறது. அதான் கடவுளுடைய கிருபை. இப்பொழுது கொரிந்து மக்களுக்கு கடிதம் வழியாக பேசுகிறார். இப்பொழுது அவர்களையும் உதாரணமாக காட்டி பேசுகிறார். நீங்களும் அதே போல பெருக வேண்டும். இப்போ கொரிந்து மக்களும் அதே போல இதை கொடுத்து விட்டால் என்ன, கொரிந்து மக்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபையின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அறிவோம். அப்போ கிருபை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் சிலருக்கு மட்டும் கொடுக்கிறார், சிலருக்கு கொடுக்கவில்லை என்கிறதாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மை எல்லாரிடத்திலிருந்தும் ஆண்டவர் இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது ஒரு காரியத்தை சொன்னார், கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்வதற்கு ஒரு காரியத்தை சொன்னார். 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு திரும்பி தருவாங்க, இங்க இந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். காரணம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. கடவுள் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்குமே நன்மை செய்கிறாரே. நம்ம அந்த நன்றி அறியாதவர்களும் துரோகிகள் லிஸ்ட்ல உள்ளவர், நமக்கே நன்மை செய்கிறாரே என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள நாம் என்ன செய்வோம், செயல்பட ஆரம்பிப்போம். அதுதான் கடவுள் கொடுக்கிற கிருபை. அப்போ இதை எதற்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, எனக்கெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு அதனால கொடுத்தாங்க, எனக்கு கடவுள் கிருபை கொடுக்கல அப்படியே அந்த அர்த்தத்துல புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். இப்போ நம்மையும் ஆண்டவர் மற்றவர்கள் நலன் சார்ந்து யோசிக்க, சிந்திக்க, செயல்பட விரும்புகிறார். தமிழகத்துல ஒரு பழமொழி, தனக்கு போகத்தான் தானவும் தர்மம் என்று சொல்லி. ஆனால் வேதாகமத்தின் கரு அது அல்ல. வேதாகமத்தின் கரு உனக்கு போகத்தான் அடுத்தவர்களுக்கு என்றல்ல, உன்னிடத்தில் உள்ளதை பகிர்ந்து வாழ வேண்டும். அதான் அதைதான் இதை செய்தார், மக்கதேனியர்கள் செய்தார். அப்போ அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது அந்த அந்த அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போக கூடாது. நம்மிடத்தை இருக்கிறது, கடன் இருக்கிறது என்றால் கடனை தீர்க்க வேண்டும், கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த அப்படியெல்லாம் அதெல்லாம் வேதாகம் சொல்லவில்லை. நம்மிடத்துல இருக்கிறது, நாம் நன்றாக சாப்பிடுகிறோமா, ஆனாலும் நமக்கு கொடுக்கவில்லை, கொடுக்க என்னது நன்மை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னிடத்துல இல்லை என்று சொல்ல கூடிய நிலைமையில இருக்கலாம். ஆனால் நன்மை செய்யலாம். இந்த மக்கதேனியர்களை போல நமக்கு கிடைக்கிறது அல்லவா, நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா, அந்த வாழ்வினுடைய தேவையை சுருக்கி கொண்டால் நாம் அனுபவிக்கின்ற காரியத்தை, ஒருவேளை அது ஆடம்பரம் இல்லாமலே இருக்கலாம், லகுவான சாதாரண மக்கள் அனுபவிக்கிறதாக கூட இருக்கலாம், ஆனால் இதை இன்னும் சுருக்கினால் அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்தலாம். அதுதான் இங்கே மக்கதேனியர்கள் செய்தார்கள். தாங்கள் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கொடிய உபத்திரவத்திலே உள்ளவர்களாக இருக்கிறார்கள், திரானால் உதார்த்துவமாக சந்தோஷமாக திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு? தேவையில் இருக்கிறவர்களுக்கு. ஒரு கூட்ட மக்கள் தேவையில் இருக்கிறார்கள். அவர்களும் எதற்காக அதை இழந்தார்கள்? சுவிசேஷத்தைக்காக இழந்தார்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இழந்தார்கள். அவர்கள் அப்படி இழந்தது நிமித்தம் அந்த பணத்தை வைத்து புறஜாதிகள் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அநேகர் புறப்பட்டு போனார். இப்ப அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இப்ப அவர்கள் தேவையில் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் உதவி செய்ய வேண்டும். நாமும் தேவையில இருக்கிறோம், நாமும் தரித்திரத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்துல இருக்கிறதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இல்லாததை அல்ல, இருக்கிறதை கொடுப்போம். வேண்டுமானால் நம்மை கொஞ்சம் வருத்தி நம்முடைய திராணிக்கு மிஞ்சி கூட கொடுப்போம் என்கின்ற அளவிற்கு அவர்கள் போனார்கள். எது அவரை மாற்றியது? கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை. அப்போ இதே காரியத்தை கொரிந்து மக்களிடத்திலே சொல்லுகிறார். கொரிந்து மக்களும் அதை போல மாறினார்கள்.
பவுல் பவுல் சொல்லுகிறார், அதைத்தான் ரோம புஸ்தகத்துல நாம் ஏற்கனவே பார்த்தோம். மக்கதோனியாவில் உள்ளவர்களும் அகாயாவில் உள்ளவர்களும் பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், அதை கொண்டு நான் போகிறேன் என்பதால். இங்கே கொரிந்து மக்களிடத்திலே பேசுகிறார் அல்லவா? அப்படி பேசும்போது கொரிந்து மக்களும் அதே போல மாறினார்கள் என்கிறதை காண முடிகிறது. அப்போ என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? மக்கதோனியர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்தார், பவுலுடைய போதனை வழியாக கொரிந்து மக்களுக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொரிந்து மக்களும் அந்த கிருபையை பெற்றுக் கொண்டார். இப்போ நாமும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்மிடத்திலும் இந்த கிருபை பெருக முடியும் நாம் செயல்பட்டால். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே அடுத்த பகுதியை பார்க்கலாம்.